அருமையானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவாராக. இந்த நாளிலும் ஒரு கர்த்தருடைய அருமையான வார்த்தை என்னன்னு சொன்னால், என்னாகமம் புத்தகம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 25வது வசனம் இப்படியாய் சொல்கிறது. கர்த்தர் மேகத்தில் இறங்கி அவனோடே பேசி அவன் மேல் இருந்த ஆவியை மூப்பராகிய அந்த 70 பேர் மேலும் வைத்தார். அந்த ஆவி அவர்கள் மேல் வந்து தங்கினது மாத்திரத்திலே தீர்க்க தரிசனம் சொன்னார்கள், சொல்லி பின்பு ஓய்ந்தார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் மேகத்தின் மேலே இறங்கி அவனோடே பேசினார். யாரோடனா? மோசேயோடு கூட பேசினார். மோசேயின் மேலே இருந்த அதே ஆவியானவரை மூப்பர்களாக ஏற்படுத்தின 70 பேர் மேலே ஆண்டவர் அந்த நாளில் வைத்தார். அவர்கள் எல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதே போல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு எடுபடுவதற்கு முன்பாக அவர் சொன்னார், தேற்றரவானாகிய பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு தந்து போகிறேன் என்று சொல்லி அவருக்குள்ள இருந்த அதே அபிஷேகத்தை, அதே வல்லமையை அவருடைய சீஷர்களாகிய அப்போஸ்தலர்கள் மேலே வைத்தார். அவர்கள் எல்லாம் பலத்த கிரியைகளை செய்தாங்க. மரித்தவர்களை உயிரோடு கூட எழுப்பினாங்க. பிணியாளிகளை சொஸ்தமாக்கினார்கள். பிசாசுகளை துரத்தினார்கள். அசுத்த ஆவிகள் அவர்களை பார்த்து பயந்து நடுங்கி ஓடி போனது என்று சொல்லி பார்க்கிறோம். மோசேயின் மேலே இருந்த அதே ஆவியை எடுத்து மூப்பர் மேலே ஆண்டவர் வைத்தார். அதே இயேசுவின் மேலே இருந்த அதே பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவர் அவருடைய சீஷர்களுக்கு கொடுத்தார், அப்போஸ்தலருக்கு கொடுத்தார். அந்த பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவர் மேலேயும் ஆண்டவர் அளவில்லாமல் இந்த பரிசுத்த ஆவியானவரை பொழிந்தருள பண்ணுகிறவராய் இருக்கிறார். இந்த வார்த்தைகளை நீங்கள் விசுவாசிக்கும் போது இந்த அபிஷேகத்தின் வல்லமையினால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை நிரப்புவார். ஆவிக்குரிய வரங்களினால் ஆண்டவர் உங்களை நிரப்புவார். உங்களை கொண்டு ஆண்டவர் பலத்த கிரிகளை செய்வார். உங்களை கொண்டு ஆண்டவர் அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஊழியத்தை, உங்களுக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் ஆண்டவரே இந்த பரிசுத்த ஆவியின் வரத்தை எனக்கு தாங்கப்பா. அன்றைக்கு மோசையின் மேலே இருந்த ஆவிய அபிஷேகத்தை மூப்பர்கள் மேலே கொடுத்தீங்களே, இயேசு கிறிஸ்து மேலே இருந்த அபிஷேகத்தை அவருடைய சீஷர்களுக்கு கொடுத்தீங்களே, அதே பரிசுத்த ஆவியை எனக்கு தாங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்கும்போது இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்து உங்களை பலப்படுத்தி சாட்சி உள்ளவர்களாக, ஆண்டவருக்கென்று மகிமையான காரியங்களை செய்கிறவர்களாக, அற்புத அடையாளங்கள்னால வசனத்தை உறுதிப்படுத்துவதற்கு ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிங்க, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மையப்படுத்துகிறாப்பா. இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி ஆண்டவரே, மோசையின் மேலே இருந்த ஆவியை எடுத்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைங்க 70 பேர் மேலே வச்சிங்களே, அதே பரிசுத்த ஆவியானவர் இந்த நாள் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலேயும் பொழிந்தருள பண்ணுவீராக. அப்படிப்பட்ட வரங்களினால வல்லமைகளினால நிரப்புங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.